ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் இருந்த விலாகு. ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செம்ம காற்றுங்க. இங்கே பாருங்கள், தென்னை மரம்லாம் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு போகுது. செம்ம காற்று. மித்ரன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, பாப்பா தூங்குறாங்க. சரி, சும்மா இப்போ கொஞ்ச நாளாக நான் கொஞ்சம் கீன்வாவும் சேர்த்துட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி கீன்வாவில் ஒரு புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு மிஸ்டேக்கும் இதில் பண்ணியிருக்கேன், நான் கடைசியாக சொல்கிறேன். கீன்வா ஒரு குட்டி டம்ளரில் நான் 1 டம்ளர் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கீன்வாவை. ஏன்னா மேலே அந்த மாதிரி தவிடு மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியலை. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை சோக் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் சோக் ஆகட்டும். இதுக்கு நடுவில் நான் மஷ்ரூம் வச்சு தான் கீன்வா புலாவ் பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் பெருசாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, சிம்பிளாக சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு நான் பெருசாக நான் வேறு எதுவும் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இவ்வளோதான். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் தக்காளியெலாம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது ஒன்று ஒன்றா. நான் ஒரு வெங்காயம் 1 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமும் இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் லைட்டாக உங்களுக்கு வதங்கி கொடுத்தோன்னே மஷ்ரூமை நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். ஏன்னா கீன்வாவோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குன்றனால நான் மஷ்ரூம் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். நான் இதுக்கு முன்னாடியும் காலிஃப்ளவர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் கீன்வா. இந்த வாட்டி மஷ்ரூம் வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர்க்கோசரம், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலன்றனால. அப்பா அம்மா பெருசாக வயசாகிடுச்சுனால ரொம்ப ஸ்பைசஸ் அந்த மாதிரி பட்டை சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறதில்ல. அதனால் நான் சரி அவங்களுக்கு ஏற்றாப்புல சிம்பிளாக நம்ம ஸ்பைஸ் கம்மி பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சேன். 1க்கு 3 ஊற்றணும், ஆனால் 2 ஊற்றினாவே போதும். ஏன்னா கீன்வாக்கு எப்பவுமே 3 ஊற்றுவேன். மஷ்ரூம்லேருந்து வாட்டர் வரதை கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் 3 விசில்ன்றது ஒரு 4 விசில் விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லைட்டாக பொலன்னு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குலைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணி 2.5 ஊற்றிருந்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து வாட்டர் வருது இல்லையா, அது ஞாபகமே இல்லாமல் நான் 3 டம்ளர் ஊற்றிட்டேன். இல்லைன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்னா சூப்பராக இருந்தது. கொத்தமல்லி தழை போட்டு சற்று நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா சூப்பரான கீன்வா மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்தியும் கூட. இது கூட நான் வெள்ளரிக்காய் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிட்டேன். டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக குறைவாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் கம்மி பண்ணிங்கன்னா நல்லா பொலனே நல்லாவே சூப்பராகவே வந்துடும். இதே மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.